வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் புனித வெள்ளிக்கிழமை வரவிருக்கக்கூடிய ஒரு மாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் உயிர்த்தெழுந்த வல்லமையையும் தியானிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது காணப்படுகிறோம். சிலுவை தியான காலங்களில் சிலுவையை குறித்து இந்த வெளிச்சம் என்கிற ஒரு குறுஞ்செய்தியின் மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே தேவன் பாராட்டின இந்த இரக்கத்திற்காக அவருக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நானோ வென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று. பவுல் இந்த இடத்தில் தன்னை மற்றவர்களோடு கூட ஒப்பிடவே இல்லை. யாரோடும் கூட தன்னை ஒப்பிடாமல் நானோ வென்றால் என்ற தனக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிடக்கூடாது. நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் சமயம் எப்படி இருக்கிறோம், அதுதான் ஆண்டவர் பார்க்கிற ஒரு பார்வை. பவுல் இங்கு தன்னை பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவோடும் ஒப்பிடவில்லை, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானோடும் ஒப்பிடவில்லை. இன்னும் பலர் அவரோடு கூட இருந்தார்களே, யாரோடும் தன்னை ஒப்பிடவில்லை. அவருக்கும் தேவனுக்கும் அவ்வளவுதான். ஆகையினால்தான் மற்றவர்களை குறித்து அல்லாமல் யார் எப்படியோ நானோ வென்றால் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட வேண்டாம். நீங்களும் தேவனும் அந்த ஒரு உறுதியான தீர்மானத்திலே, அந்த ஒரு தெளிவான புத்தியிலே பவுல் இருந்து சொல்லுகிறார், நானோ வென்றான். பவுல் இங்கு ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறார். நல்ல ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன். அது என்னவென்றால், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் மேன்மை பாராட்ட அவருக்கு பல தகுதிகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பவுல் மேன்மை பாராட்டவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், பரிசேயர், 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், ஆபிரகாமின் சந்ததி, கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், ஆவிக்குரிய விஷயத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், பல வெளிப்பாடுகளை கேட்டவர், பல தூதர்களின் பாஷைகளை கேட்டவர். இவ்வளவு தகுதிகள் பவுலுக்கு காணப்படுகிறது. பென்யமின் கோத்திரத்தான், ரோம பிரஜை, இவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் பவுல் சொல்லுகிறார், இவைகளை குறித்தெல்லாம் நான் மேன்மை பாராட்டவில்லை, சிலுவையை குறித்துதான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று. இன்றைக்கும் பவுலுக்குள் காணப்பட்ட இந்த ஒரு உறுதியான தீர்மானம் நமக்குள்ளாக காணப்படுவதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சிலுவை தியான காலங்களில் மாத்திரமல்ல, இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் அவருடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோமாக. ஒரு ரோம மிஷனரி ஒருவர் இப்படியாக சொன்னார், பிலாத்து சிலுவையிலே மேல் விலாசமாக இவர் யூதனுடைய ராஜா என்று 3 பாஷையிலே எழுதினார். எபிரேய, கிரேக்க, லத்தீன். இந்த 3 பாஷைகளும் ஞானவான்களின் பாஷைகள், கனவான்களின் பாஷைகள். பஸ்கா பண்டிகையின் காலமாய் இருந்தபடியினால் எருசலேமில் பல பாஷைக்காரர்கள் கூடியிருந்தார்கள். அந்த மிஷனரி இப்படியாய் சொன்னார், பிலாத்துவை போல உனக்கு ஞானவான்களின் கனவான்களே. அவளுக்குள் காணப்பட்ட இந்த ஒரு உறுதியான தீர்மானம் நமக்குள்ளாக காணப்படுவதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சிலுவை தியான காலங்களில் மாத்திரமல்ல, இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம் அவருடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோமாக. ஒரு ரோம மிஷனரி ஒருவர் இப்படியாக சொன்னார், பிலாத்து சிலுவையிலே மேல் விலாசமாக இவன் யூதனுடைய ராஜா என்று 3 பாஷையிலே எழுதினார். எபிரேய, கிரேக்க,
லத்தீன். இந்த 3 பாஷைகளும் ஞானவான்களின் பாஷைகள், கனவான்களின் பாஷைகள். பஸ்கா பண்டிகையின் காலமாய் இருந்தபடினால் எருசலேமில் பல பாஷைக்காரர்கள் கூடியிருந்தார்கள். அந்த மிஷனரி இப்படியாய் சொன்னார், பிலாத்துவை போல உனக்கு ஞானவான்களின் கனவான்களின் பாஷைகள் மேன்மை தெரிந்திருக்குமே, ஆனால் அதை சிலுவைக்கு மேலாக அல்ல, சிலுவைக்கு கீழாக வைக்க பழகிக்கொள் என்று. பிரியமானவர்களை, எதுவும் சிலுவைக்கு மேலாக அல்ல, எல்லாம் சிலுவைக்கு கீழாக. நம்முடைய அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி, படிப்பு, பட்டங்கள், நம்முடைய பேருக்கு பின்பாக இருக்கக்கூடிய பட்ட படிப்புகள், நம்முடைய பெயருக்கு முன்பாக இருக்கக்கூடிய கௌரவ படிப்புகள், நம்முடைய குடும்ப அந்தஸ்து, பரம்பரை அந்தஸ்து, இதெல்லாம் சிலுவைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் நாம் மேன்மையாக எண்ணக்கூடாது. சிலுவையை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட நாமும் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோமாக. பவுலை போல நானோ வென்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்ற ஒரு உறுதியான தீர்மானம் நமக்குள்ளாக காணப்படுவதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களை சிலுவையின் சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.